வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே ஃப்ரண்ட் பேஜ்ல ரொம்ப முக்கியமா தமிழ்நாடே பரபரப்பா இருந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அ சி இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்றாததால் 245 சிவில் நீதிபதி பதவிக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் ரத்து அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுங்க. அது 2 வாரத்துல திரும்ப புதிதாக தேர்வான தேர்வாளர்களின் பட்டியலை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் குடுத்திருக்காங்க. இது சென்னை ஹைகோர்ட் குடுத்த ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப சென்சிட்டிவா இந்த பிரச்சனை மாறுனதுக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கு அப்டின்னா, லாஸ்ட் 1 வாரமா நீங்க சோசியல் மீடியாலலாம் பார்த்திருக்கலாம். ரொம்ப ஹைப்பா இருந்த ஒரு விஷயம். அ தமிழ்நாட்டுல முதல்ல பட்டியலின பழங்குடி பிரிவைச் சேர்ந்த ஒரு மாணவி நீதிபதி ஆயிருக்காங்க அப்டின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அதே மாதிரி மணல் கொள்ளையர்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு விஏஓவோட மகன். அவரு இந்த ஜட்ஜ் பட்டியல்ல முதல் முறையா அவரும் தேர்வாகி சிவில் ஜட்ஜ் போஸ்ட்ல கிளியர் பண்ணி பாஸ் ஆயிருக்காரு. அவர் அந்த பையன் பேட்டிலாம் குடுத்திருந்தாரு. கொலை செய்யப்பட்ட எங்க அப்பாவோட பெரிய ஆசை நான் நீதிபதி ஆகணும்னு. எங்க அப்பாவோட ஆத்மா இப்ப சாந்தி அடையணும்னு நெனைக்கிறேன். நான் நல்லபடியா அவரோட ஆசைய நிறைவேத்திட்டேன் அப்டின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த பழங்குடியின எஸ்டில இருந்து ஒரு பொண்ணு ஜட்ஜா இருந்தாங்க. அவங்கள பாராட்டி நம்ம ஹானரபிள் சிஎம் அவங்க கூட ட்வீட் போட்டிருந்தாங்க. அவங்கள பாராட்டியிருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா, அ சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பழங்குடியின பெண் ஒருத்தங்க ஜட்ஜ் ஆகுறாங்க. ஒரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஜட்ஜ் ஆகுறாங்க. எழுத படிக்க தெரியாத ஒரு அப்பா, அம்மா அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன், அவர் ஜட்ஜ் ஆகுறாரு. அப்படிங்கிற மாதிரியான நெறைய விஷயங்கள். அப்ப இந்த சமூக நீதி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு இந்த 1 வீக்கா ரொம்ப ஹெவியா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்ப நேத்து அந்த நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பார்க்கிறப்ப, அது உண்மையிலே அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 245 பேர் அந்த நீதிபதி பதவியிடங்கள் எல்லாமே ரத்து. புதுசா நீங்க ஆட்கள போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த போஸ்டிங்கே போயிடுமோ? அப்ப என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிங்கிறது ஒரு பெரிய கியூரியாசிட்டியா இருந்துச்சு. அப்ப கோர்ட் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. எதனால அப்டின்னா, இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்றாததால் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீட்டை சரியாக பின்பற்றாததால் அப்டிங்கிறான். அப்ப இடஒதுக்கீட்ல ரிசர்வேஷன் குடுத்ததுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்டிங்கிற விஷயத்த மட்டும் கிளியரா புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மென்ட் காப்பிலாம் பார்த்து படிக்கிறப்ப என்ன விஷயம் புரிஞ்சது அப்டின்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணாம பண்ணியிருக்காங்க. ரைட். அது எப்படி பண்ணியிருக்கணும், இல்ல என்ன பண்ணாம விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வேஷன் அப்படின்னா அதனோட விஷயம் என்ன அப்படின்னா, அது நார்மலா சொல்லுவோம் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு தான். ஆனா இது எப்படி சொல்றாங்க? பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது நேர்மறையான ஒரு பாகுபாடு. அப்ப நேர்மறையான பாகுபாட எதுக்கு நம்ம குடுக்கணும் அப்படின்னா, இதுதான் இந்த நேர்மறையான பாகுபாடு எதை நீ நோக்கி அப்படின்னா, சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு என்ன தெரியணும்னா நமக்கு பேசிக்கா வாட் இஸ் ரிசர்வேஷன்? அந்த ரிசர்வேஷன் பாலிசி எப்படி வந்துச்சு? எந்த மாதிரி ரிசர்வேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம்? இது எல்லாமே தெரியிறவங்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியும். ஏன் நேர்மறை பாகுபாடுன்னு அத சொல்றோம்? ஏன் இது சமூக நீதிக்கு அடிப்படையானதுன்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிற விஷயம்லாம் புரியும். ஓகே. அப்ப இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, மொத்தமா அந்த சிவில் ஜட்ஜுக்கு அவங்க எடுத்த போஸ்ட் 245 பேர செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ல எப்பவுமே ஒரு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா, எப்படி நடக்கும்னா, ஒண்ணு ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இனி ஒண்ணு ஜெனரல் கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு ரிசர்வ்டு கேட்டகரி, இன்னொன்னு ஜெனரல் கேட்டகரி. இந்த 2ல ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் நம்ம ஒரு போஸ்ட் எடுப்போம். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கிறது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 69% ரிசர்வேஷனுங்க. அதுல பிசி ஆ பிசி மொத்தம் 30%. அத எப்படி சொல்லுவோம்னா, பிசி 26.5%, பிசி முஸ்லிம் அப்படிங்கிறவங்க 3.5%, எம்பிசி 20%, 20%, எஸ்சி 15%, எஸ்டி அதுல எஸ்சிக்குள்ளேயே எஸ்சி அருந்ததியர் 3%, எஸ்டி அப்படிங்கிறது 1%. டோட்டலா 69% நம்ம இந்த இடஒதுக்கீட ஃபாலோ பண்றோம். 26 3 2ம் சேர்த்து அதனால தான் நம்ம பிசி 30%ன்னு சொல்றோம். எம்பிசி 20%, அதே மாதிரி எஸ்சி 15%, எஸ்சி அருந்ததியர் 3%. இது 2யும் சேர்த்து எஸ்சிக்கு 18%ன்னு சொல்லுவோம். எஸ்டிக்கு 1%. மொத்தம் 69% இடஒதுக்கீடு. அப்படின்னா ஒரு 100 போஸ்ட் இருக்கிற ஒரு இடத்துல கட்டாயம் பிசியில இருந்து மொத்தமா 30 பேர் இருப்பாங்க. எம்பிசியில இருந்து 20 பேர் இருப்பாங்க. எஸ்சியில இருந்து 18 பேர் இருப்பாங்க. எஸ்டியில இருந்து ஒருத்தங்க கட்டாயம் இருக்கணும். 100 போஸ்ட்னா இந்த 69 பேர் கட்டாயம் இருப்பாங்க. அப்ப மீதி இருக்கிற 31% இருக்குல்ல, இந்த 69% போக 100ல 69 போச்சுன்னா மீதி இருக்கிறது 31%. இந்த 39% தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜெனரல் காம்படிஷன் இல்ல ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்றோம். ஜெனரல் கேட்டகரி பொதுப்பிரிவு
அப்படின்னு. பொது பிரிவு, இந்த பொது பிரிவுல இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறதுல தான் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல என்ன நார்மலா நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு பிசியா இருக்கீங்க, நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க, நீங்க உள்ள போறப்ப நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு போஸ்ட் இந்த 31 சீட்டுக்குள்ளேயுமே அதுல இருக்கு. அது இல்லாம எல்லா போஸ்ட்டுமே அவங்க உங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ரிசர்வேஷனுக்குள்ள போஸ்ட் இருக்கும். நீங்க போறப்ப ஒரு போஸ்ட் ஜெனரல் கேட்டகரியிலே இருக்கு, உங்க ரிசர்வேஷன்லயும் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை போஸ்ட் எதுல அந்த போஸ்ட் எடுக்க வைப்பாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில தான் நீங்க எடுக்கணும். ஏன்னா அது பேரே பொது போட்டி அப்படின்னு சொல்றோம். பொது போட்டி அல்லது ஜெனரல் காம்படிஷன், அவ்வளவுதான். இந்த பொது போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா இது யாருக்கும் எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. இதுல இருக்கிற அந்த 31 சீட்டை யார் வேணாலும் போட்டி போடலாம். பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். நீங்க போறப்போ உங்க மார்க்குக்கு அந்த ஜெனரல் கேட்டகரிக்குள்ள ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த போஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுதான் ஜெனரல் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்ப அந்த ஜெனரல் காம்படிஷன்ல ஃபில்அப் பண்ணிட்டு தான் ஒரு பையனுக்கு அதுல இல்லைனா தான் அடுத்தது இவங்களை பார்க்கணும். அப்ப என்ன ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னா, நீங்க ஒரு பிசில இருந்து போறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசில இருக்கிற ஒரு பையன், நீங்க உள்ள போறப்போ ஒரு போஸ்ட் ஜெனரல், நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற போஸ்ட் ஜெனரல் போஸ்ட்லயும் இருக்கு, பிசி ரிசர்வேஷன் பிசிக்குள்ளேயும் இருக்கு. அப்படின்னா முறையா என்ன செய்யணும்னா, ஜெனரல் இருக்கிற போஸ்ட்டை தான் அவங்க ஆப் பண்ணணும். இதுல தான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்டை கழிக்கணும். ஒருவேளை நீங்க போறப்ப உங்க கம்யூனிட்டி கேட்டகரிக்கு நீங்க கேட்கிற போஸ்ட் ஜெனரல் கேட்டகரியில இல்லை அப்படின்னா, உங்களுக்கும் ரிசர்வ் பண்ணியிருக்கிற அந்த 30% அந்த கேட்டகரியில இருந்து போஸ்ட் எடுக்கலாம். இவங்க ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிவில் ஜட்ஜ் போஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டில இருந்து யாரு போனாலும் அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க ரிசர்வேஷன் கேட்டகரியில மட்டுமே எடுத்து கொடுத்துட்டாங்க, ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் கேட்டகரியில என்ன பண்ணாங்கன்னா, ஜெனரல் கேட்டகரியில அந்த போஸ்ட் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு யார் வருவாங்க, ஓசி தான் வருவாங்க. அப்ப அந்த ஓசி மட்டுமே இந்த 31%ல இருந்த சீட்டை எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது இன்டைரக்டா அது எப்படி ஆயிடுச்சு இப்ப அப்படின்னா, பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்னு இருக்கிற மாதிரி ஓசிக்கே இந்த 31% சீட்டும் அலாட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப 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 ஒரு தப்பான ஒரு டைரக்ஷன் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும். அது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த பட்டியலில், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 245 பேர் கொண்ட பட்டியலில் தற்போதைய புதிய பணியிடங்களுக்கான இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படவில்லை. அதிக மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டு இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பொது பிரிவில் அவர்களுக்கான இடங்கள் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த இடஒதுக்கீட்டு முறை நீங்க தவறா பயன்படுத்திட்டீங்க, இந்த தேர்வு பட்டியலை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் ஹைகோர்ட் வந்து நமக்கு கிளியரா டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. கிளியர். ஸோ இதுதான் நார்மலா ரிசர்வேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க உள்ள போறப்ப ஜெனரல் காம்படிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் ஆல். அதுல ஒரு பிசியும் போட்டி போடலாம், எம்பிசியும் போட்டி போடலாம், எஸ்சியும் போட்டி போடலாம், எஸ்டியும் போட்டி போடலாம். அப்ப அந்த பொது போட்டியில 31% இருக்குது அப்படின்னா, நீங்க கேட்கிற போஸ்ட் பொது ஜெனரல் இருக்குன்னா முதல்ல ஜெனரல் அந்த போஸ்ட்டை காலி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற போஸ்ட் இல்லைனா தான் நீங்க உங்களுக்கு ரிசர்வ் கேட்டகரிக்கு வரணும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போன எல்லாத்துக்குமே அவங்க கேட்டகரிக்குள்ள ரிசர்வேஷனுக்குள்ள மட்டும் போஸ்டிங்க பார்த்து கொடுத்துட்டு அந்த ஜெனரல் கேட்டகரியை அப்படியே ஓப்பனா விட்டுட்டாங்க. அது யாருக்கு போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா அந்த 31% ஓசிக்கு, அதாவது அறிவிக்கப்படாம 31% இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சு அது பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் அவங்க அது கேஸ் போட்டுதான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கிளியரா சொல்லிட்டாங்க, நீங்க மற்ற படிநிலைகள்ல பிரிலிமினரி மெயின்ஸ் அதெல்லாம் நீங்க தேர்வு பண்ணதெல்லாம் சரி, ஆனா இறுதி கட்டத்துல நீங்க ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் தான் தப்பு. ஆஸ் பர் த ரூல் என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் சார் அந்த பழங்குடியின பெண் ஒண்ணு ஜட்ஜ் ஆச்சு, அந்த பொண்ணுக்கு அவ்வளவுதானா, அதுவும் போச்சா? அப்ப இன்னொரு பொண்ணு இந்த விஓட பையன் ஜட்ஜ் ஆனாரு, அது போச்சா? கிராமப்புறத்துல அவங்களுக்கு எல்லாம் போச்சு, அவங்களுக்கு வேலை கிடைக்காதானா? ஆக்சுவலா இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்குன்னா, இது நல்லதா கெட்டதானது ரொம்ப நல்லது. அந்த ஏற்கனவே பட்டியலில் இருந்த எல்லாரும் கட்டாயம் இந்த பட்டியலில் வருவாங்க. அது போகவும் இன்னும் நிறைய பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் எகைன் இதுக்குள்ள வருவாங்க. ரிசர்வேஷனும் சரியா ஃபில்அப் பண்றப்ப அந்த ரேங்க், சீனியாரிட்டி இதெல்லாம் முன்ன பின்ன வரும், மாறி வரும். ஆனா ஏற்கனவே பதவியில் இருப்பவர்களுக்கு அந்த தேர்வான பட்டியலில் வந்தவங்க கண்டிப்பா பட்டியலில் வருவாங்க. அது போகவும் புதிய நபர்கள் வருவாங்க. அப்ப சில பேர் இந்த பொது போட்டியில இருந்து சில பேர் வெளியில போவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஏற்கனவே பட்டியலில் செலக்ட் ஆகி வந்தவங்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கிளியர். அப்ப இதுதான் இந்த கேஸோட விஷயம். இது ஏன் நீங்க ரிசர்வேஷனை கம்மி பண்ணாங்க, இல்ல இந்த ரிசர்வேஷன்னால ஏன் ஒரு போஸ்டையே கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இதுதான் பதில்.
அப்ப இது இந்த இடத்துல தமிழ்நாட்டுல இது ஏன் ரொம்ப பேசுபொருளா இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்பவுமே இந்தியாவின் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு மதர்லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோசியல் ஜஸ்டிஸ்க்கு தமிழ்நாடு தான் மதர்லேண்ட், தாய் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக இடஒதுக்கீடு முறையை கொண்டுட்டு வந்தது தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியாவுக்கு இடஒதுக்கீட்டை எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்தது தமிழ்நாடு. அவ்வளோ பெருமைமிக்க தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்துறதுல ஒரு நடந்த தவறு காரணமா அது கோர்ட்டு தலையிட வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கிறதால தான் அது குறிப்பா ஒடுக்கப்பட்ட மாணவிகள் நிறைய பேர் பாஸ் பண்ணதால அவங்களுக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற பதைப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இருந்துச்சு. அதனாலதான் இந்த பதட்டம். ரைட். அப்ப ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே சொல்றேன். இந்த கேஸுக்காகவாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் சிஸ்டம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஷார்ட்டாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறது நமக்கு வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்டப்ப அது தொடங்குறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமே என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம். அதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை தான், பிராமணர் அல்லாதவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றதுதான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எது கொண்டுட்டு வந்தாங்க? இந்த பிரதிநிதித்துவம் தான் இந்த சமூகத்தில் சமநீதியை நாட்டும் அப்படின்னு சொல்லி, இது சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கான ரொம்ப முக்கியமான டூல் இடஒதுக்கீடு. இதுக்காக தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1916 நவம்பர் 20 அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் SILF அப்படின்னு சொல்லுவோம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. TM நாயர், தியாகராய செட்டியார், நடேசன் அப்படிங்கிற 3 முப்பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி தான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் வரும். ஸோ கட்சியோட பேர் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான். அந்த கட்சி நடத்தின பத்திரிகையோட பேரு ஜஸ்டிஸ், அதனால இந்த கட்சியோட பேரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். 1916 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி 1920 நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாங்க. 1920 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட சென்னை மாகாண அரசுல இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும். அப்படி வர்றப்ப அவங்க எதை சொல்லி வாக்குறுதியா கொடுத்து வந்தாங்களோ, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் பேசிதான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. 1921 இந்தியாவிலேயே முதலாக ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கம்யூனல் ஜிஓ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியல. அன்னைக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சு அந்த சொசைட்டில. ஃபைனலா தந்தை பெரியார் அவருடைய பெரிய போராட்டம், எஃபர்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1927 தேர்டு கம்யூனல் ஜிஓ அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருந்த மிக பெரும் தலைவர் தந்தை பெரியார். ஏன்னா 1925 இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு கட்சி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிதான் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியில வந்திருப்பார். அதனால அவருடைய தொடர் முயற்சியினால 1927 முத்தையா முதலியார் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. அவர் தான் இந்த தேர்டு கம்யூனல் ஜிஓ, 3வது இடஒதுக்கீட்டு ஆணை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இது 1928 சட்டமா ஆகும். அதுதான் இடஒதுக்கீட்டு சட்டம் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கும். இந்த முத்தையா முதலியார் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அந்த சமயத்துல இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து சுப்பராயன், திரு சுப்பராயன் அப்படிங்கிறவர் தான் அன்னைக்கு இருந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரா இருந்திருப்பாங்க. ஸோ 1928 இது சட்டமாயிரும். இந்த சட்டத்துடைய இது என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்ட அந்த அரசுல இந்தியாவில் முதலாக இடஒதுக்கீடுக்கு தனியா ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை அதுக்கு வந்திருக்கும். இந்த சட்டம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 1928 கொண்டுட்டு வந்தது 1950 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. 1950 நமக்கு இந்தியாவில இருந்து பிரிட்டிஷ் வெளியில போனது, நமக்கு இந்தியா வந்து குடியரசா மாறிடும், ரிப்பப்ளிக்கா நம்ம மாறிடுறோம். ரிப்பப்ளிக்கா மாறின உடனே ஒரு கேஸ் கொண்டு போய் கோர்ட்ல போடுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு இருக்கிற இடஒதுக்கீடு முறை செல்லாது, இது சட்டத்துக்கு புறம்பானது, இப்ப எழுதியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இடஒதுக்கீடு எல்லாம் தரக்கூடாது அப்படின்னு 1950 ஒரு கேஸ் போடுவாங்க. இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கேஸ். அந்த கேஸ் பேரு செண்பகம் துரைராஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். செண்பகம் துரைராஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல 2 பேர் சம்பந்தப்பட்டவர்கள். ஒன்னு செண்பகம் துரைராஜன், இன்னொருத்தன் வந்து CR ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன கேஸா சொல்லுவாங்கன்னா, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், செண்பகம் துரைராஜன்கிற பொண்ணு நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க, CR சீனிவாசன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இங்க இருக்கிற ரிசர்வேஷன் காரணமாக தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கிற அந்த ரிசர்வேஷன்னால எங்க 2 பேத்துக்கும் மெடிக்கல் சீட்டும் இன்ஜினியரிங் சீட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. அப்படி கேஸ் போட்டு
அது வந்து கோர்ட்டும் என்ன சொல்லிடும், ஆமா. ஏன்னா அப்பதான் ரிசர்வேஷனை பத்தி ஒரு விஷயத்தை முதல்ல அமைஞ்ச அந்த ஹீராலால் கனியா அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அவங்க தான் முதல் இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அவங்க பெஞ்சுக்கு தான் போகும். அவர் வந்து கிளியரா சொல்லுவாரு, ஓகே சட்ட விதிப்படி இந்த இடஒதுக்கீடு ரத்து அப்படின்ட்டுருவாங்க. வெள்ளக்காரன் இதான் தந்தை பெரியார் தான் சொல்லுவாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டோம், இனிமே நாங்க பிராமணர்கள்ட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி. அது ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன நடக்கும்னா, செண்பகம் துரைராஜன், சி.ஆர். சீனிவாசன் இவங்க 2 பேரும் கேஸ் போட்ட 2 பேரும் பிராமணர்கள். இவங்க சார்பா கோர்ட்ல போய் ஆஜராகி வாதாடினது யார் அப்படின்னா, சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லி. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் இந்த கேஸ்ல வாதாடுவார். இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் யாருன்னா, ஒன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பையே எழுதின வரைவுக்குழுவில் இருந்த ஒரு முக்கியமான உறுப்பினர். ஆனா அவரு கோர்ட்ல ஒரு லாயரா போய் நின்று வாதாடுவாரு, இந்த இடஒதுக்கீடு முறை செல்லாது அப்படின்னு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காமனா இருந்த ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே பிராமணர்களா இருப்பாங்க. ஸோ இந்த இடஒதுக்கீட்டுக்கு எப்பவுமே அவங்க கொஞ்சம் எதிரானவர்களா இருக்கிறதால அந்த கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கோர்ட்டும் அந்த கேஸ் ஆமான்னு சொல்லிடும். ஸோ இதை நான் தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய ப்ரொட்டஸ்டா மாத்தி, தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் இது மாதிரியான தலைவர்கள் அப்ப இருந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ப்ரொட்டஸ்ட் ஆகும். இது தென்னிந்தியா முழுசும். ஏன்னா தமிழ்நாடுங்கிற மாநிலம் அப்போ உருவாகல. சென்னை மாகாணம் தான். தென்னிந்தியா முழுசும் அது பத்திக்கிட்டு எரியும். ஸோ ஃபைனலி 1951ல நமக்கு வந்து இந்தியாவுக்கு எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனை திருத்துவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவின் அரசியலமைப்பு முதலாக திருத்தப்பட்டது 1951. திருத்துவதற்கான காரணமாக இருந்தது தமிழ்நாடு. அதுக்கு என்ன கருப்பொருளுக்காக அது மாற்றப்பட்டது அப்படின்னா, அது இடஒதுக்கீடு. இந்தியாவின் இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு நாம இன்னைக்கு பேப்பர்ல ஒரு கட்டிங்கா படிக்கிறோம், சின்ன நியூஸா படிக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு ரொம்ப பெருசு. அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவின் அரசியலமைப்பை முதலாக திருத்துவதற்கு காரணமான மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணமான அந்த காரணம் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வழியா தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஆர்டிகல் 15(4), ஆர்டிகல் 16(4) அப்படிங்கிற 2 விஷயம் புதுசா உள்ள வரும். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மாநில அரசு விரும்பினால், அவர்கள் அதற்கு தகுதியுடையவர்கள் என்று கருதினால், அவங்க யாரை வேணாலும் அந்த லிமிட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பர்மிட் பண்ணின ஆர்டிகல் இந்த 15(4), 16(4)ங்கிறது. இந்த 2 ஆர்டிகளும் இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் உள்ள வரும். ஸோ இதை ஆட் பண்ணி தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருந்த இடஒதுக்கீடு சதவீதம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி 100% ரிசர்வேஷன் இருந்துகிட்டு இருந்த ஒரு சிஸ்டம். ஸோ ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1951ல தமிழ்நாட்டில் 1951ல அது 40% ரிசர்வேஷனா மாறும். ஸோ முதலாக மறுபடியும் சுதந்திரத்திற்கு பிறகு 40% ரிசர்வேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் 51ல. அதுக்கடுத்தது 1971ல டாக்டர் கலைஞர் அவங்க சிஎம்மா இருக்கிறப்ப, கலைஞர் அவர்கள் சிஎம்மா இருக்கிறப்ப அது 49% மாறும். அது ஏன் இந்த 49% அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எம்.ஆர். பாலாஜி கேஸ்னு ஒரு கேஸ் நடந்திருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. the permittable limit of reservation should not exceed 49% அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அதனால கரெக்டா அந்த 49 கொண்டு நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் சட்டத்தின் அடிப்படையில. 1971 அது தனியான ஒரு கேஸ், அதை நம்ம தனியா அப்ப படிப்போம். அதுக்கப்புறம் 1980ல எகெயின் திரு எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி திரு கலைஞர் ஆட்சி காலத்தில் 49% ஆட்சி அப்ப ரிசர்வேஷன் இருந்தது. 1980ல திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல 68% ரிசர்வேஷனா அது மாறும். 1989ல எகைன் திரு கலைஞர் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. கலைஞரோட ஆட்சி காலத்துல எகைன் இது 69% மாறும். அப்ப 1991ல ஒரு பெரிய கேஸ் வரும், ஒரு மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வரும். ஸோ இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் கண்டிப்பா அடிபட்டுரும், தமிழ்நாட்டின் ரிசர்வேஷனை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் வராது. பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வரப்ப 1993ல செல்வி இந்த ஹானரபிள் லேட் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த தமிழ்நாட்டின் ரிசர்வேஷனை இடஒதுக்கீடு முறையை 9th ஷெட்யூலுக்குள்ள கொண்டுட்டு போவாங்க. 9வது அட்டவணைக்குள் கொண்டு போய் வைக்கப்படும் ஒரு சட்டம் அந்த ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனிலிருந்து வெளியில வந்துடும். ஸோ நீதிமன்ற உத்தரவுக்கு ஆட்படாம அந்த பாதிப்பு இல்லாம இடஒதுக்கீட்டை காப்பாத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அது 9வது சட்ட திருத்தத்துக்குள்ள உள்ள 9வது அட்டவணைக்குள்ள கொண்டு போய் வச்சது செல்வி ஜெயலலிதா. இந்த விஷயத்தை செஞ்சதுக்காக தான் ஜெயலலிதாவுக்கு நமக்கு திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் செல்வி ஜெயலலிதா மேடம் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா, சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அதுல ரொம்ப குறிப்பிடுற விஷயம் என்ன தெரியுமா,
இங்க செல்வி ஜெயலலிதா மேடம் இவங்களும் அடிப்படையில் ஒரு பிராமணர். ஆனா அவங்க சட்டமன்றத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தாலும் அதை நான் சகிச்சுக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சமூக நீதியை நான் உறுதியா காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பண்ணினாங்க. ஸோ நீங்க கட்சி ரீதியா 1000 வேறுபாடுகள் இருக்கலாம். 1951ல திரு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து அதுக்கு பின்னாடி வந்த கலைஞர், அதுக்கு அடுத்து பின்னாடி வந்த எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து வந்த கலைஞர், அகைன் நம்ம ஜெயலலிதா. ஸோ இவங்களுடைய காலம் வரைக்கும் அந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கட்டி காப்பாத்தின ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக சதவீதத்துல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம தான். அதனாலதான் இதை நான் உங்களுக்கு அடுத்தது நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். இதே சமயத்துல நம்ம 51ல இருந்து 93க்குள்ள நம்ம எவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்கிறோம்ல. இதுவே மத்திய அரசுல ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளியில போறப்ப மத்திய அரசு பணிகள்லயும் மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள்லயும் என்ன ரிசர்வேஷன் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா தமிழ்நாடு ஏன் சூப்பர் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இந்தியாவில் இப்ப இருக்கிற ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா லெவல் ரிசர்வேஷன்ங்கிறது எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, அதே மாதிரி ஓபிசி அவங்களுக்கு 27%, மொத்தமா 49.5%. இப்ப பர்டிகுலரா ஓசி யாருக்கு அப்பர் கம்யூனிட்டிக்கு அவங்களுக்காக இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் இப்ப ரீசெண்டா கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு 10%, இப்போதைக்கு 59.5% அப்படின்னு சொல்லி இதுதான் இப்ப இந்தியாவுடைய பர்சன்டேஜ். இது இந்த 10%லாம் இப்ப 2 இயர்ஸ் பேக் வந்தது. இந்த 49.5ங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா பேசிக்கா நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறப்ப இந்தியாவில் இருந்த ரிசர்வேஷன் இந்த 2 தான். எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%. 15, 7, 22.5% இது மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக ஓபிசிக்கு அதர் பேக்வர்டு கிளாஸ் எஸ்சி எஸ்டி இல்லாம இருக்கிற, அதே மாதிரி அப்பர் கிளாஸும் இல்லாம இருக்கிற, ஓசியாவும் இல்லாம இருக்கிற, இதுக்கு நடுவில் இருக்கிற பிசி எம்பிசி கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தலித் தலைவர் அப்படின்னு நம்மளால நினைக்கப்படுற அம்பேத்கர் ஓபிசியோட நலனுக்காக போராடி இருப்பாரு. 1954 அம்பேத்கர் அவங்க வந்து தன்னுடைய லா மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணியிருப்பார். லா மினிஸ்டர் போஸ்ட ரிசைன் பண்ண அம்பேத்கர் ரிசைன் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்காக ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த பண்டிட் ஜவஹர்லால் தலைமையிலான கவர்மெண்ட் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அவர் பதவி விலகினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிசிக்கான ரிசர்வேஷன். தலித் தலைவர் அப்படின்னு நம்மளால சொல்லப்படுற ஒரு தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காகவும் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதுதான் ஹிஸ்டரி. அதை நம்ம சரியா படிச்சிருப்ப அது நமக்கு புரியும். ரைட், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டி போடுவாங்க. அப்புறம் காகா கலேல்கர் அப்படி முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு குழு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவர் தலைமையில ஒரு கமிட்டி போடுவாங்க. அப்புறம் 2வது கமிட்டி பிபி மண்டல் அப்படின்னு ஒருத்தர் தலைமையில போடுவாங்க. இதுதான் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லி. பிபி மண்டல் இவர் தலைமையில 1979ல ஒரு கமிட்டி போடுவாங்க. இந்த கமிட்டி 1980ல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லுவாங்கன்னா ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட் அதை கண்டுக்க மாட்டாங்க. அது எப்போ முதல்ல வரும் அப்படின்னா 1990ல விபி சிங் அப்படிங்கிற ஒருத்தருடைய கவர்மெண்ட், விபி சிங் கவர்மெண்ட் வரும் மத்தியில. இந்த விபி சிங் கவர்மெண்ட் தான் முதலில் இந்தியாவில் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தது. அந்த ஓபிசி ரிசர்வேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 27%. அப்ப இந்த 1990 வரைக்கும் 1990 வரைக்கும் இந்தியாவோட ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா வெறும் 22.5%. அதே தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 69%. 90 வரைக்கும் இதுதான் பிளானு. இங்க 90 வரைக்கும் இங்க 69% நாம ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருப்போம். இந்தியா 22.5% தான் கொடுப்பாங்க. 90ல தான் இது கூட அந்த 27% ரிசர்வேஷனை கொடுத்து இப்ப இருக்கிற அந்த 49.5 ரிசர்வேஷனை மத்திய அரசு வந்து சேரும். கிளியர்? இந்த இடத்துல நீங்க எல்லாம் மறக்க கூடாத ஒரு மாமனிதர் யார் அப்படின்னா விபி சிங். இந்தியாவில் இந்த இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்தியதால், இந்த இடஒதுக்கீட்டு முறை இந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்ட்ல ஆயிரக்கணக்கான பிசி எம்பிசி பசங்க இன்னைக்கு ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் விதை போட்டு கொடுத்தது, அடித்தளமா இருந்தது, அதுக்கு கூட நின்று பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா பிபி சிங் அவங்களோட கவர்மெண்ட். ரொம்ப பியூட்டியான விஷயம். இந்த ஐக்கிய முன்னணி அரசுன்னு சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட்டுக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ தமிழ்நாட்டுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க திராவிட இயக்கங்கள்.
இந்தியாவுக்கு ரிசர்வேஷன் வரப்பவும் அந்த ரிசர்வேஷன் கொடுத்த விபி சிங் கவர்மெண்ட், ஏன்னா இது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு, அந்த ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு வழிகாட்டினதும் இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அன்னைக்கு அதுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதனால நடந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அது கூட்டணி அரசு அப்படிங்கிறதால திமுக அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது திரு காமராஜர் ஆகட்டும், திரு கலைஞர் ஆகட்டும், திரு எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், ஈவன் இப்ப கடைசியில நமக்கு ஆட்சிக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்தின திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட எம்பிசிக்கு வந்து உள்ளொதுக்கீட 7.5% கொடுத்தாங்க. பட் இப்ப அது கோர்ட்டு தலையிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ தமிழ்நாட்டில் இங்க பதவியில் இருந்த ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இந்த தமிழ்நாட்டின் சமூக நீதியை ஒரு இன்ச்சாவது உயர்த்துறதுக்கு கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருமே வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விபி சிங்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இவர் தான் மத்திய அரசுல முதல்ல 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தவர். இப்படி கொடுத்ததுக்காகவே அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது, கவிழ்க்கப்பட்டது. இந்தியாவில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தியதற்காக தனது ஆட்சி பொறுப்பை, பிரதமர் பொறுப்பை துறந்த ஒரே மனிதன் விபி சிங். இன்னைக்கு இடஒதுக்கீட்டால் பலன் பெற்றுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களும் நீங்க நெஞ்சில் மறக்காம நினைச்சுக்க வேண்டிய ஒரு மனிதன் விபி சிங் அவர்கள். அவங்க ஆட்சி இழந்தாங்க. ஸோ இந்த இடஒதுக்கீட்டுக்காக நடந்த போராட்டம் இவ்வளவு பெரிய போராட்டம். அப்ப இந்த இடஒதுக்கீட்டுல இவ்வளவு பெரிய இடஒதுக்கீட்டை இது அமல்படுத்துறதுல வந்த பிரச்சனை தான் இப்ப வந்து பிரச்சனை. ஸோ இவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப இந்த இடஒதுக்கீட்டுல என்ன இருக்கு? ஒண்ணு ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மீதி இருக்கிறது ஓப்பன் காம்படிஷன். ஓப்பன் காம்படிஷன். அப்படி இடஒதுக்கீட்டுல இருக்கிறது என்ன பர்சன்டேஜ்? 69%. மீதி இருக்கிறது தமிழ்நாட்டுல 31% ஓப்பன் காம்படிஷன். ரிசர்வ்டுனா இந்தந்த சீட்ல இத்தனை பேர், 30 ஓபிசி, ஒரு பஸ்ல 100 சீட் இருக்குன்னா கண்டிப்பா அதுல 30 பிசி உட்காரணும், 20 எம்பிசி உட்காரணும், 18 எஸ்சி உட்காரணும், ஒரு எஸ்டி உட்காரணும். கண்டிப்பா இவங்க உட்காரணும். அது போக 31 சீட் இருக்கு. இந்த 31 சீட்ல யாரு முன்னாடி வந்தாலும் நீங்க இடத்த பிடிச்சி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இங்க ஒருத்தர் முன்னாடி வர்றாரு, முதல்ல வந்தோடனே அவர் இங்க தான் உட்கார வச்சிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஏப்பா பிசியில போய் உட்காருனே, அந்த சீட்ல உட்காருன்னு கரெக்டா 69 பேர்த்த பிடிச்சி இங்க ஃபில்அப் பண்ணி விட்டுட்டு இந்த 31 போஸ்ட்டை இந்த முன்னாடி வந்தவங்க அந்த மெரிட் லிஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது இல்லாம இந்த 31% வெறும் ஓசி மட்டுமே வச்சு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய தவறு நடந்த ஒரு இடம். இதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கோர்ட்டுக்கு போறப்ப இந்த இடஒதுக்கீட்டு முறை அமல்படுத்தினது தப்பு, நீங்க இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை அமல்படுத்திடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு தனியான ஒரு குழுவே இருக்கு. அடுத்து வரக்கூடிய கேள்வியில இது நீங்க கேள்வியா கூட கேட்கலாம். சமூக நீதி கண்காணிப்பு குழு, கல்வி நிலையங்கள், அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலயும் சமூக நீதி சரியாக, சமூக நீதி இஸ் நத்திங் பட் இடஒதுக்கீடு, அவ்வளவுதான். அப்ப இது சரியா அமல்படுத்தப்படுதான்னு பாக்குறதுக்காகவே ஒரு குழு இருக்கு. இந்த குழுவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள். அதனால அந்த குழுவும் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே நடந்து நாளைக்கு இது சரியா நடக்கும். ஆனா அப்ப நமக்கு கடைசியில கேள்வி என்ன வரும் அப்படின்னா, சார் இந்த இடஒதுக்கீட்டுல இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த குழப்பம், இது ஏதாவது திரும்ப குரூப் 2 எக்ஸாம்ல, இப்ப நமக்கு குரூப் 2 நடந்து முடிஞ்சிருக்கு, இன்டர்வியூ போஸ்ட், அடுத்து குரூப் 2 வருது, அடுத்து குரூப் 4 வரப்போகுது, எல்லாத்துலயும் இதுலயும் இதே மாதிரி ஏதாவது நடந்துருமா அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்லி அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. அதெல்லாம் சரியா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ கடைசியா நடந்த குரூப் 2ஓட ரிசர்வேஷன் அந்த போஸ்டிங் வரைக்கும், கவுன்சிலிங் வரைக்கும் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு முறை மிகச்சரியா அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை பத்திலாம் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அதனால நீங்க தைரியமா படிங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடுவில் நடக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அடிப்படையில இருந்து சில விஷயங்கள் புரியணும். ஏன் இந்த தப்பு நடந்திருக்கு, எதனால இந்த தீர்ப்பு வந்திருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா சரி. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. அதனால அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க உங்களுடைய நம்பிக்கையை இழக்காமல் நீங்க படிங்க. நிச்சயமா நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இடஒதுக்கீடு, அதுவும் அரசு நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸ்ல எவ்வளவு கிளியரா அந்த வார்த்தை இருக்கும். த ரேஷனலே பிகைண்ட் த ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்கும். இடஒதுக்கீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்கள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த விஷயம் ரொம்ப நியாயமான விஷயம். நியாயமான விஷயத்த சரியா நமக்கு நடத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. படிக்கிறவங்க நீங்க சரியா படிங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், அதனோட பேக்ரவுண்ட் இதுதான். நிறைய பேருக்கு இது ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு புரியல, இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கம். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க.